ஹலோ லவ்லி சோல்ஸ். இன்றைக்கி கிண்டர் கார்டன் ஏஜ் 5 to 6 இயர்ஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஹோம் ஒர்க் கொடுக்கறத பற்றி பேசலாம். ரீசெண்டாக என்னோடய கசின் இந்தியாவில் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவங்க பையன் கிண்டர் கார்டன் படிக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, குழந்தை வந்து ஒரு நாளைக்கு மொத்தம் 4 சப்ஜெக்ட் இருக்குது. ஒரு சப்ஜெக்ட்லேயும் மினிமம் 1 or 2 பேஜஸ் ஹோம்ஒர்க்கோட குழந்தை வருது. ஈவினிங் வந்து அதை உட்கார வச்சு அதை பண்ணி முடிக்கிறதுக்கே ஒரு 1.5 hours தேவைப்படுது. அதுவும் கண்டினியூஸாக பண்ணவும் முடியாது, குழந்தைங்க உட்காராது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கேர்ளாக பாயாங்கிறத பொறுத்தும் இருக்கும். கேர்ள்ஸ் யூஸ்வலி உட்காந்துக்குவாங்க, பட் பாய்ஸுங்கும் போது அது இன்னும் சேலஞ்சிங்காக இருக்கும். குழந்தைங்க பாய்ஸ் வந்து யூஸ்வலி cannot சிட் ஸ்டில் ஃபார் லாங்கர் டைம். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய ரிசர்ச் அதில் பண்ணியிருக்காங்க. நான் அந்த ரிசர்ச் இதெல்லாம் அவங்க லிங்க்கில் போடுறேன், நீங்கள் போய் பார்த்துக்குங்க. இட்ஸ் நாட் குட். நிறைய ஹோம்ஒர்க் வந்து அந்த ஏஜ் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கறது வந்து அவங்களுடைய சைல்டு டெவலப்மெண்டல், பிரெயின் டெவலப்மெண்ட், இதுக்கு எல்லாமே ரொம்ப பாதிக்கப்படுதுங்கிறது ரிசர்ச்சில் நிறையா சொல்லியிருக்காங்க. அந்த ஏஜ் குழந்தைங்க பேசிக்காகவே வந்து எப்படி லேர்ன் பண்ணுவாங்கன்னா, ப்ளே பேஸ்டு லேர்னிங், அதுதான் அவங்களுக்கு பெஸ்ட்டு. வெளியே ரொம்ப அவுட்டோர் அவங்களா இமேஜினேஷன், அவங்களுடைய ஓன் இமேஜினேஷனில் அவங்க விளையாடணும். அதுதான் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்கள பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு இதாகும். இப்போ வந்து இது அடல்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டு வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி உட்கார வச்சு கையை பிடிச்சி எழுத வச்சு அது இன்னும் அவங்களுக்கு அந்த அதுவும் இப்போ கிண்டர் கார்டனில் ரொம்ப இட்ஸ் டிபெண்ட்ஸ், ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு டிபெண்ட்ஸாக இருப்பாங்க. அதை விட்டுட்டு அவங்கள உட்காந்து எழுதியே ஆகணும், இத்தனை பேஜஸ் எழுதிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணோம் அப்படின்னா, இப்போ சின்ன வயசுலேயே வந்து நம்ம அவங்களுக்கு ஆன்சைட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இன் 2006 வந்து ரிவ்யூ ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அப்படிங்கிற ஆர்டிக்கலில் வந்துட்டு மெட்டா அனாலிசிஸ் பண்ணியிருக்காங்க. கூப்பர் அண்ட் த குரூப் ஆஃப் சைக்காட்ரிஸ்ட், சைக்காலஜிஸ்ட் இவங்கெல்லாம் அவங்க தான் வந்து சொல்லியிருக்காங்க, ஆன்சைட்டி அண்ட் டிப்ரெஷன், நாட் டிப்ரெஷன், ஆன்சைட்டியை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸ்ட்ரெஸ் அந்த ஏஜ்லேயே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஏன் அப்படின்னா, இது வந்து இதனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்ஃபேக்ட் இது வந்து யூஸே இல்லை. ஹோம்ஒர்க் கொடுக்கறனால அந்த குழந்தைங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. என்ன ஆகுது அப்படின்னா, இன்னும் லாங் ரன்னில் வந்து அந்த குழந்தைங்க ஒரு எஜுகேஷன் மேலேயே ஒரு வெறுப்பு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.